மலையக பெருந்தோட்ட தித்வா விடுவிப்பு இடர் நிவாரண அமைச்சு கீழ் வராது. அது பழைய இந்திய உதவி விடுவிப்பு திட்டத்தின் கீழ் வரும் என அரசாங்கம் கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அப்படியானால் அது தென்னாப்பிரிக்காவில் நடந்த அபார்த்தைட் போன்ற இட ஒதுக்கல் ஆகும் என கடுமையாக அனுரகுமார அரசாங்கத்தை கூறி வைக்க விரும்புகிறேன். அனுராதபுரம், குருநாகல் உட்பட கிராமப்புற பெரும்பான்மை மக்களின் வீடுகள் அடித்து போனதுக்கு காணியும் தந்து வீடு கட்ட 50 லட்சம் ரூபாய் செலவில் வீடு கட்டியும் தருவதாக அரசாங்கம் கூறுகிறது. நல்ல விஷயம். ஆனால் அதே உபசரிப்பு, கவனிப்பு மலைய மக்களுக்கு இல்லை. மலைய மக்களுக்கு காணியும் இல்லை, வீடும் இல்லை என்று அரசாங்கம் கூறுகிறது. அதற்கு பதிலாக நாங்கள் கடந்த காலங்களிலே பேச்சுவார்த்தை நடத்தி பெற்ற இந்திய அரசின் பழைய பெருந்தோட்ட விடுவிப்பு திட்டத்தின் கீழ் தான் மலையகத்தின் பெருந்தோட்ட தித்வா விடுவிப்பு திட்டமும் நடைபெறும் என்று அரசாங்கம் கூறுகிறது. அது தேசிய இடர் நிவாரண அமைச்சின் கீழ் ஒவ்வொன்றும் 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் விடுவிப்பு திட்டத்தின் கீழே வராது என்று இலங்கை அரசாங்கம் கூறுகிறது. இது என்னப்பா நியாயம் கேட்க விரும்புகிறேன். ஏற்கனவே இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களுக்கு நான் எழுதியுள்ள கடிதத்திலே மலைய தமிழர் இந்திய பிரஜைகள் அல்ல, அவர் இந்திய அபசாரிகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இலங்கை பிரஜைகள். ஆகவே அவர்கள் தித்வா விடுவிப்பு திட்டமும் தேசிய இடர் நிவாரண அமைச்சின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் விடுவிப்பு திட்டத்தின் கீழே தான் வர வேண்டும். இல்லாவிட்டால் அது தென்னாப்பிரிக்க நடந்த அபார்த்தைட் போன்ற இன ஒதுக்கல் ஆகும். ஆகவே இந்த இன ஒதுக்கல் திட்டத்துக்கு அறியாமல் தெரியாமல் துணை போய்விட வேண்டாம். இந்தியா எப்பொழுதும் எங்கள் மக்களுக்கு உதவியாக இருக்கிறது, அதுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். ஆனால் இலங்கை அரசாங்கத்தில் சதி முயற்சிகளுக்கு துணை போய்விடக்கூடாது என்று கூறியிருக்கிறேன். தற்போது தொடர்பிலே இந்திய தூதரகத்தின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு கவுன்சிலர் மைத்ரி குல்கர்னி என்னிடம் தித்வா வீட்டு திட்டம் வேறு, இந்திய விடுவிப்பு திட்டம் வேறு என்பதை இலங்கை அரசுக்கு தாம் தெளிவாக தெரிவித்து விட்டதாக கூறியுள்ளார். பெருந்தோட்ட விடுவிப்பு தனி வீடுகளுக்கு இந்திய அரசு இன்று இலங்கை ரூபாவிலே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்துள்ளதாகவும் அதை இலங்கை அரசு தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய உதவி பெருந்தோட்ட விடுவிப்பு திட்ட உடன்படிக்கை விதிகளின்படி அது இலங்கை அரசு இன்று முன்னெடுக்கும் மீள் கட்டுமான திட்ப வீட்டு திட்டத்திலிருந்து வேறுபடுகிறது எனவும் இந்திய தூதரகத்தின் அபிவிருத்தி ஒத்துழைப்பு கவுன்சிலர் மைத்ரி குல்கர்னியிடம் மேலும் கூறியுள்ளார். மலைய தமிழர் இந்திய பிரஜைகள் அல்ல, அவர் இலங்கை பிரஜைகள். ஆகவே ஏனைய மக்களைப் போன்று மலைய மக்களின் தித்வா விடுவிப்பு நிவாரண திட்டமும் தேசிய இடர் நிவாரண அமைச்சின் கீழே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு கட்டப்படும் விடுவிப்பு திட்டத்தின் கீழ் வர வேண்டும். வீடுகளுக்கு தேவையான காணி தோட்டங்களில் ஏராளமாக இருக்கின்றது. பெருந்தோட்ட காணி கம்பெனிக்கு சொந்தமானவை அல்ல, அவை அங்கே நீண்டகால குத்தகையிலேயே இருக்கின்றன. ஆகவே அவை அரசுக்கு தான் சொந்தம். அனுரகுமார் அரசாங்கத்துக்கு அவர் கூறுகின்றதை போல அரசியல் மனோதிடம் இருக்குமானால் இதை செய்ய முடியும், செய்ய வேண்டும். இதுதான் தமிழ் கூட்டணியின் தெளிவான நிலைப்பாடு என்பதை கூட்டணி தலைவர் என்ற முறையில் நான் தெளிவாக கூறி வைக்க விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.